வணக்கங்க சார். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், பரமக்குடி வட்டம், மேலப்பார்த்திபனூரில் இருந்து வந்திருக்கேங்க சார். ஹச்சுப்பர்லை வில்லேஜ். என்னோடய பேர் வந்து பிரபாவதி. நான் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, மக்களுக்கே தெரியாமல் மேனேஜர் சாருங்க கம்ப்யூட்டர் வெப்சைடு ஆப்ரேட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட காசை நமக்கே லோன் போட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு தப்பு பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி 18 லட்சம் ரூபாய் 18 லட்சம் மக்களுக்கு தெரியாமல் ஹவுசிங் லோன் போட்டு அதை நூதன மோசடியாக அவங்களே சென்னை கேகே நகர் அனிருத் அப்படின்ற பேருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நம்மளை கெட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது வந்து சென்னையில் ஆடாயிருக்கு இந்த பேப்பர். நம்மளுக்கு ஹவுசிங் லோன் கொடுத்தது மாதிரியும் அதை நம்ம கெட்டி முடித்தது மாதிரியும் இதில் 6 லட்ச ரூபா மானியம் பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான செயல் நடக்குது. அவங்க கெட்டி முடித்ததோட பேப்பர் இந்த மறுபக்கத்தில் இப்போ வரும் பாருங்கள். இது அவங்க கெட்டி முடித்து அந்த 15 லட்சத்தை கெட்டி முடித்ததோட மறுபக்கத்தில் உள்ள பேப்பர் இது பாருங்கள். இதில் 15 லட்சத்து சில்லறையை மொத்தமாக கெட்டி க்ளோஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ் ஆக்கி யார் வந்து கெட்டி க்ளோஸ் பண்ணுனா அப்படின்றது தெரியாத அளவுக்கு இந்த தப்பை ரொம்ப நூதனமாக சாருங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து மேலப்பார்த்திபனூர் கிளையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை மேலாளர் அருண்குமார். அதே இடத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாரும் 100 நாள் வேலையும் சேர்த்து பார்க்குறாங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து கலெக்டர் சாருங்க என்னோட நடவடிக்கையை வந்து எடுக்க சொல்லி அனுப்பின பேப்பருங்க சார். கலெக்டர் சாருங்க என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பி சாருங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒரு நகல் அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு. அப்படி இருந்தும் மாவட்ட கண்காணிப்பாளர் சாருங்க அந்த நடவடிக்கை எடுக்கலை. இது அதோட நகலுங்க சார். இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சென்னை ஹெட் ஆஃபீஸில் இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மேனேஜர் சாருங்க 18 லட்சம் என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்தது உண்மைதான், அது இன்ன இடத்துக்கு போயிருக்கு அப்படின்றது வந்து மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. மற்றபடி கம்ப்ளைண்ட் ஐடி கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு உண்டான கம்ப்ளைண்ட் ஐடி இதுங்க சார். இது என்னோட பாஸ் புத்தகத்தோட அக்கௌண்ட்டுங்க சார். இந்த அக்கௌண்ட்டை போட்டு தான் நானே ஆப்ரேட் பண்ணி ஐஓபி பேங்க் அப்படின்னு போட்டு தான் வெப்சைட் வச்சு தான் எடுத்தேன். இது அதோட அக்கௌண்ட்டுங்க சார். இது வந்துங்க சார் 67,500 ரூபாயை மட்டுமே எனக்கு மாற்றுத்திறனாளி, நான் டிசபிலிட்டி பர்சன். அப்படி இருக்கையில் 67,500 ரூபா மட்டுமே கொடுத்துட்டு எனக்கு என்னோட 8,000 அக்கௌண்ட்டில் கடந்த பணத்தை நான் வந்து எடுத்தது மாதிரியும் அந்த கணக்கை இதில் ஏற்றி 75,000 எனக்கே செக் போட்டு கொடுத்துருக்காங்க. அதோட இது இந்த அக்கௌண்ட்டில் உள்ள நம்பர் இப்போ நான் காமிக்கிறேங்க சார். உங்களுக்கு செக் இந்த இருக்குங்க சார். பாருங்கள், 67,500 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி 75,000 ஒருத்தவங்க செக் போட்டு கொடுக்க முடியும்? இதுலேயும் 500 ரூபா 600 ரூபா மாற்றுத்திறனாளிக்கு வட்டி. எனக்கு அவ்வளோ வட்டியெல்லாம் கிடையாதுங்க சார். எனக்கு கம்மியான வட்டி தான். அவங்க போட்டிருக்க 67,500 ரூபா அப்படின்றத நான் உங்களுக்கு நிரூபணம் பண்ணணும்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன். இப்போவே காட்டுறேங்க சார். காவல்துறையில் வாங்கின ஸ்டேட்மெண்ட்டுங்க சார். 67,500 ரூபா தான் அவங்க கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு உண்டானதுக்கு இந்த இருக்குது பாருங்க சார். ஒரு கவர்மெண்ட்டில் 67,500 ரூபா கொடுக்கையில் அவங்க எப்படிங்க சார் 75,000 செக் போடலாம்? அது தப்பு தானங்க சார். இது அந்த ஹவுசிங் லோன் போன வருஷத்தில் அவங்க 18 லட்சம் எடுக்கையில் எனக்கு லீடு பேங்க்ல இருந்து வந்த வீட்டு மானிய கடன்களை நீங்கள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வெள்ள நிவாரண நிதி நீங்கள் பைய கட்டுங்க அப்படின்னு எனக்கு போன வருஷத்தில் வந்த பேப்பருங்க சார். போன வருஷத்தில் எனக்கு எந்த மாதத்தில் பேப்பர் வந்துச்சோ அது ஒரு 2 மாத வித்தியாசத்தில் அந்த 18 லட்சமும் வந்திருக்குங்க சார். இப்போ இது மேட்ச் ஆயிடுச்சு. இது எஸ்பி சாருங்க கிட்ட நான் கொடுத்த நடவடிக்கை பேப்பருங்க சார். இந்த தேதியில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் என்னால் வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் என்னோடய பேப்பர்ஸ் ஃபுல்லாக பொய்ன்னு சொல்லி சென்னைக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க சார். என்னோட இது பொய், அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு. இது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து வந்ததுங்க சார். அங்கேருந்து வந்த பேப்பர்ஸ். இது மூலியமாக நம்மளோட சைன்களை வாங்கித்தாங்க சார். நம்ம சைன் மாதிரியே போட்டு இந்த செயல்களை எல்லாம் செய்கிறாங்க. ஆகவே நான் எஸ்பி சாருங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால நான் வந்து ஐஜி சாருங்க கிட்ட மதுரைக்கு வந்திருக்கேன், தென்மண்டலத்துக்கு.
ஐஜி சாருங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார்.